ஈக்குவல் வெயிட்டாக இருக்கிற 2 பாட்டில் எடுத்துக்கோங்க. அதை இதே போல் கொஞ்சமாக இடையில கேப்பு விட்டு வச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா செலோ டேப்பையும் இதே போல் ஒட்ட வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மறுபடியும் சின்னதாக செலோ டேப்பை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒட்ட வச்சுருக்கிற அந்த செலோ டேப்பு மேலே இதே போல் வச்சு அந்த 2 பாகத்தையும் 2 சைடும் அடிப்பாகத்தில் ஒட்டி விட்டுக்கோங்க. இதே போல் மறுபடியும் சின்னதாக ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க. முதல்ல ஒட்டியாச்சு. அடுத்ததும் எடுத்து இதே போல் லைட்டாக மேலே வச்சு விட்டு அதுக்கப்புறமா அடிப்பாகத்தில் ஒட்ட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு துண்டு எடுத்து அதுக்கு பக்கத்தில் நீங்கள் ஒட்ட வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக இன்னொரு சின்ன துண்டு எடுத்து அதையும் ஒட்ட வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 4 செலோ டேப்பை ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ சிசரை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த 4 செலோ டேப்புக்கு கடைசி பாகத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே கொஞ்சம் இடம் விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடிக்கும்போது அந்த 2 செலோ டேப்பும் இதே போல் சரிசமமாக வச்சு அந்த மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்க அந்த செலோ டேப்பை ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் விரித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி கிடைக்கும். இப்போ மறுபடியும் செலோ டேப் எடுத்து கொஞ்சம் லென்த்தாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த நம்ம முதல்ல செஞ்சுருக்கிற அந்த ஸ்கொயர் மாதிரி இருக்கிறத நம்ம அந்த செலோ டேப்பை வச்சே சுற்றிலுமா நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கலாம். செய்யறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், சுற்றிலும் இதே போல் ஒட்ட வச்சு எடுத்தாச்சு. ஒட்ட வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த ஓரத்தில் கொஞ்சம் கேப் மாதிரி தெரியும். அந்த கேப்பை அங்கேயும் நம்ம கொஞ்சம் லென்த்தாக செலோ டேப்பை கட் பண்ணி எடுத்து அங்கேயும் நம்ம சுற்றிலுமா நம்ம ஒட்ட வச்சு எடுத்துக்கலாம். இதே போல் நீங்கள் நிறைய செஞ்சு ஒரு பிளேட்டில் வச்சு அதுக்கு மேலே தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. பார்க்கவே அப்படியே ஒரிஜினல் ஐஸ் க்யூப் மாதிரியே இருக்கும். தேங்க்யூ.